ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுன்னு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்க பூங்குடியை வெளியே விட்டுட்டு நந்தினி அவங்க அம்மாவுமே வீட்டை பூட்டிட்டு இருப்பாங்க. இங்க பூங்குடியுமே வெளியே நின்றுகிட்டு என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நின்றுகிட்டு இருக்காங்க. உடனே ராசாத்தியுமே பூங்குடிக்கு கால் பண்ணி நலம் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே கால் பண்றாங்க. உடனே பூங்குடியுமே ஒரு மாதிரியாவும் அவ்வளோன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ராசாத்தியும், என்ன பூங்குடி வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, அங்க என்ன நடக்குது, அங்க ஒன்னு எதுனா டார்ச்சர் பண்றாங்களா, அங்க ஒன்னு எதுனா கஷ்டப்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தியுமே கேட்பாங்க. உடனே இங்க பூங்குடியும், அத்தை இல்ல அத்தை, இங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, இப்பதான் நான் காலேஜ் போயிட்டு இப்பதான் வந்த அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே ராசாத்தியுமே, பூங்குடி அங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, அங்க யாருமே உன்னை டிஸ்டர்ப் எதுவும் பண்றதில்ல இல்ல, உனக்கு தனியா ஒரு ரூம் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தியுமே கேட்கவும், உடனே இங்க பூங்குடியும், அத்தை அது வந்து இங்க கொடுத்துருக்காங்க அத்தை, பட் இங்க என்ன வெளியே நிக்க வச்சுட்டு இங்க நந்தினி உங்க அம்மா வந்து என்ன வெளியே விட்டுட்டு ரூம்ப பூட்டிட்டாங்க அத்தை, நான் வெளியே தான் நின்றுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே உடனே இங்க ராசாத்திக்கு பயங்கர கோபமாவும் ஆயிடுது. அதுவும் இல்லாம, ஐயோ இந்த வீட்டுல இருந்து கட்டிட்டு போன அந்த அழகர் வந்து இங்க பூங்குடியை எப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான், இவனை சும்மாவே விட மாட்டேன். இது பூங்குடி, நீ உடனே போனை கட் பண்ணு, நாங்க அவங்கள என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனை கட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா நந்தினியும் கால் பண்ணி இங்க அழகர் கிட்ட இந்த விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அழகர் இதை கேட்டதுமே அவ கஷ்டப்படட்டும், அவ வீட்டு வெளியே இருந்துகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அவ இந்த வீட்டை விட்டு போனோம், அதுதான் ரொம்பவே சந்தோஷம். எனக்கு நாங்க வந்து எதுவுமே பேச மாட்டேன், உங்க அம்மா பண்ணது ரொம்பவே சரியான ஒரு விஷயம் தான் பண்ணிருக்காங்க, நாங்க வந்து எதுவுமே பேச போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நந்தினி கிட்ட அழகருமே சொல்லிடுவாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்துட்டு, அழகரு என்னடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பா இங்க பூங்குடி வெளியே இருக்கிற விஷயம் அவங்க அப்பாவுக்கோ இல்ல அந்த வீட்டாளங்களுக்கோ தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க பெரிய பிரச்சனையை பண்ணுவாங்க. டே அழகரு, இது மாதிரிலாம் வேணடா, பெரிய பிரச்சனை ஆயிடும், பேசாம வீட்டுக்கு போயிட்டு அந்த பூங்குடி பிள்ளைய உள்ள அனுப்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதையுமே அங்க அழகரும், டேய் கொஞ்ச நேரம் இருடா, அவ என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினா, அதுவும் இல்லாம ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு எங்க குடும்பம் நின்றதுக்கு காரணமே அவ மட்டும்தான், அசிங்கப்படுத்ததும் இல்லாம அவளை நான் கட்டிக்கணும்னு வேற ஒரு வாக்கு கொடுத்து அங்க பஞ்சாயத்து முன்னாடியே கல்யாணம் பண்ண வச்சுட்டா, அவ இப்படிதான் நான் கஷ்டப்படணும், அதுவும் இல்லாம அவ வீட்டுல இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அது இல்லாம நந்தினி மூஞ்சில முழிச்சு என்னால நந்தினி கூட பேச கூட முடியல, நான் நந்தினி கொடுத்த வாக்க மீறிட்டேன், அதுவும் இல்லாம நந்தினி எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா தெரியுமா எனக்கு, அதுவும் இல்லாம நான் நைட் எல்லாம் தூக்கம் வராம இங்க நந்தினியை பத்தியே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி டைம்ல இவ இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நினைச்சு பார்க்கல, அப்பா சொன்ன மாதிரி நான் அப்போவே சென்னைக்கு கிளம்பிருந்தேன்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது, எங்க அம்மாவுடைய அசிங்கத்தை துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணி அந்த பூங்குடி பிள்ளை கிட்ட நான் மாட்டிட்டேன், அவ அசிங்கப்பட்டு அந்த வீட்டை விட்டு போனதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகரும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உங்க ஃப்ரெண்டுமே, அழகு நான் சொல்றத கேட்டுக்கோ, அது இல்லாம உங்க அப்பா வந்தாருன்னா உன்னை அந்த வீட்லயே வைக்க மாட்டாரு, அது இல்லாம முன்னாடியே இந்த வீட்டுல அவர் சொல்றத கேட்டா நீ அவருக்கு புள்ளையா இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை விட்டே உன்னை துரத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா சொன்னதை மறந்துட்டியா அப்படின்ற மாதிரியுமே அங்க அவங்க ஃப்ரெண்டுமே சொல்லிடுறாங்க. உடனே அவங்க அப்பாவுமே இங்க தேனுக்காக அங்க காலேஜுக்குமே போயிருப்பாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பென்னி, இங்க மாயாண்டி, செம்பிலின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிருப்பாங்க. போய் முடிச்சுட்டு அங்க வீட்டுக்குமே வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம மாயாண்டி அந்த வீட்டுக்கு போனாங்கன்னா கண்டிப்பா நந்தினி அவங்க அம்மாவை பயங்கர கோவத்துல என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா அழகரே இங்க பூங்குடி கூட சேர்ந்து வாழ முடியாம ரொம்பவே கோவமா இருக்கிறதுனால அங்க அழகரை வந்து ஏற்கனவே வார்னிங் பண்ணி வச்சிருப்பாங்க மாயாண்டி. ஆனா இப்ப நந்தினி அவங்க அம்மாவுமே கோவத்துல இங்க நந்தினியை வந்து அழகர் கட்டிக்கல அப்படின்ற ஒரு கோவத்துல பூங்குடியை வந்து வெளியவே நிக்க வச்சு அந்த வீட்டையுமே பூட்டி இருக்கிற விஷயம் வந்து மாயாண்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா பயங்கர கோவம் தான் படுவாரு. அதுவும் இல்லாம இங்க அழகருடைய அம்மாவுமே தலை வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட் போட்டு படுத்துட்டுமே இருப்பாங்க. அவங்களுக்குமே இந்த விஷயம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இப்படி ஒரு விஷயம் வந்து பண்றதுக்காக அழுவே பண்ணிருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம இதுக்கெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க நந்தினி அவங்க அம்மாவை. ஆனா அவங்களுமே ரொம்பவே உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க அழகருமே வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. மாயாண்டியும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டுறாங்க. வெளியே உக்காந்துகிட்டு இருக்க பூங்குடியுமே மாயாண்டி பார்க்கவும், பூங்குடி என்னம்மா வெளியே உக்காந்துகிட்டு இருக்க, உள்ள போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாயாண்டி கேட்கவும், உடனே இங்க
அழகர் சாரி எங்க பூங்கொடியும் எங்க இந்த வீட்டுக்கு வந்த உடனே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அது மாதிரி ஒரு பழிய நான் எங்க அப்பாக்கு பண்ண ஒரு துரோகத்தை கண்டிப்பா உங்களுக்கு புரிய வைப்பேன், அதுவும் இல்லாம நீங்க பண்ண தப்ப உங்களை உணர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். ஆனா அந்த வீட்டுல என்னை உள்ளவே விட வேணாம்னு சொல்லிட்டு வெளியே வச்சு லாக் பண்ணிட்டு உள்ள இருக்கவங்க போயிட்டாங்க. அதுவும் இல்லாம நான் வெளியே வந்து 1 மணி நேரமா உக்காந்துக்கிட்டு இருக்கேன். அவங்க எதுவுமே பேசாம இங்க வெளியே வந்து கேட்டை சாத்திட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள போய் உக்காந்துட்டாங்க. இந்த வீட்டுல அங்க பஞ்சாயத்து முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க, என்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, அதுவும் இல்லாம இந்த வீட்டை விட்டு துரத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வீட்டுல இருக்கவங்க என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, நான் பேசாம அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி கிட்ட வந்து பூங்குடியும் சொல்லுவோம். உடனே மாயாண்டியும் பூங்குடி என்னம்மா சொல்ற, இந்த விஷயம் எனக்கு தெரியாதம்மா, அதுவும் இல்லாம இங்க நடந்தது எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் இப்படி நடக்கவே விட்டுருக்க மாட்டேன், உன்னை வெளியே விட்டுட்டு போட்டுறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே இங்க பூங்குடியும் அது ஒண்ணும் இல்லை, இங்க நந்தினியவங்க அம்மா தான் என்ன வெளியே விட்டுட்டு பூட்டிட்டு போனாங்க, அதுவும் இல்லாம உங்க பேச்செல்லாம் கேட்காம நான் இப்படி பண்ணதுக்கு நான் வெளியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே கோபமாகவும் திட்டாங்க. அதுவும் இல்லாம நந்தினி எவ்வளவோ சொன்னா, சோ அவங்க எதுவுமே கேட்காம இப்படி என்ன வெளியே விட்டுட்டு பூட்டிட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பூங்குடியுமே சொல்லிட்டாங்க. இதை கேட்ட மாயாண்டியுமே பயங்கர கோபமாவும் நந்தினியை கூப்பிடுறாங்க. நந்தினி எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் உடனே வெளியே இருந்து சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியுமே வெளியே வந்து பாக்குறாங்க. உடனே அவங்க மாமாவை பார்த்ததும் ஐயோ மாமா வந்துட்டாரு, என்ன பிரச்சனை நடக்க போதோ, அம்மா கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன், அம்மா கேட்காம இப்படி பண்ணிட்டாங்க, அம்மாவை என்ன கேட்க போறாரோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வெளியே வந்து மாமா அங்க கேட்குறாங்க. சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே இங்க யார் இந்த கதவை பூட்டினது, அதுவும் இல்லாம இங்க பூங்குடியை யார் வெளியே நிக்க வச்சது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல கேட்கவும் உடனே நந்தினியும் மாமா ஒரு நிமிஷம் மாமா நான் ஓப்பன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா எங்க மாமா வந்துட்டு இருக்காங்கம்மா, அவரு ரொம்பவே கோவமாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் அப்பவே சொன்னேன் இல்லம்மா இப்படி எல்லாம் ஒரு விஷயத்த நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க எதுவுமே கேட்காம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இப்ப மாமா ரொம்பவே கோவமா இருக்காங்க, மாமாக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க, வந்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு வராங்க. உடனே அந்த கேட் எல்லாம் ஓபன் பண்ணதுமே வெளியே போய் நிற்கவும் உடனே ஏன் இது மாதிரிலாம் பண்றீங்க, எங்கிட்ட கேட்காம இந்த வீட்டில் இருக்கவங்க யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அதுவும் இல்லாம பூங்குடிய முக்கியமா பூங்குடி பிரச்சனைக்கு யாருமே வரக்கூடாது, அது அழகரா இருந்தாலும் சரி அங்க பூங்குடியை கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இந்த வீட்டில் நடக்கக்கூடாது, இதுக்கு மேல இப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா அது வேற நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி வந்து சொல்லவும் உடனே இங்க நந்தினி அவங்க அம்மாவுமே அது இல்லைண்ணா இங்க இவ பண்ண காரியத்துக்கு இவளை வெளியே விட்டது மிகப்பெரிய விஷயம் நினைச்சுக்கோங்க, அதுவும் இல்லாம இவளை வீட்டுக்கு போக சொன்ன இங்க நின்றுகிட்டு இவ என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே மாயாண்டியும் இங்க பாருமா என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது, அதுவும் இல்லாம பூங்குடி இந்த வீட்டுக்கு வந்த மருமக, அவளை நம்ம எப்படி வச்சு பாத்துக்கணும், நீ இப்படி பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது, அதுவும் இல்லாம என்ன பேசிக்கிட்டு இருக்க, இப்படி பேசினா இங்க அழகருக்கு நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும், அதே விஷயம் தான் எல்லாருக்குமே, இனிமே இப்படி ஒரு விஷயம் நடக்கவும் கூடாது, அதை நான் கேள்விப்படவும் கூடாது, எங்க பூங்குடி சந்தோஷமா இருக்கணும், அவளுடைய விஷயத்த மறந்து இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும், அவ வீட்டுல இருந்து அவ பகையோட வந்தாலையும் நம்மள பழிவாங்க வந்தாலையும் நம்மளுடைய எதிரியை கூட நம்ம ஒரு சொந்தமா நான் நினைச்சு நம்ம அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. உடனே பெண்ணியுமே ஆத்தா என்ன ஆத்தா இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்க, இப்படி எல்லாம் பண்றதுக்கு உனக்கு எப்படி ஆத்தா மனசு வந்துச்சு, நீயும் ஒரு பொண்ணுதான் ஆத்தா, எங்க பூங்குடி பிள்ளைய இப்படி வெளியே விட்டுருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பெண்ணியுமே சொல்லவும் உடனே அங்க வந்து நந்தினி அவங்க அம்மாவும் அண்ணன் நான் என்ன பண்றதுன்னு, அதுவும் இல்லாம காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு இவ சொன்னும் போது கூட எங்க மாமாவும் இவங்கெல்லாம் என்ன அத்தாச்செல்லாம் என்ன சொன்னாங்க, நீ காலேஜுக்கு போகக்கூடாது, இன்ஸ்டியூட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, எக்ஸாமும் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இது எதுவுமே கேட்காம அங்க பூங்குடி யார் பேச்சையுமே கேட்காம தட்டி கழிச்சிட்டு அங்க இருந்து போனது எவ்வளவு பெரிய அசிங்கமா இருக்கு தெரியுமா, இந்த வீட்டுல அவர் எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே யாருமே தட்டாம கேட்பாங்க, இவன் மட்டும் அவங்களுடைய பேச்சை தட்டிட்டு இப்படி மரியாதை இல்லாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கல இந்த வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி பண்ணேன், என்னன்னா நீங்க கூட கொஞ்சம் கூட புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நந்தினியவங்க அம்மாவுமே சொல்லிடுவோம். உடனே இங்க பெண்ணியுமே இல்லாத்தா நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது, என்னதான் இருந்தாலையும் அவ வீட்டுக்கு வந்திருக்கா, வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம பேசி தீர்த்துக்கணும், அது இல்லாம எங்க ஊர் தலைவர் ஊர் பெரியவங்க எல்லாம் இங்க வந்துட்டு இருந்தாங்க, இவ படிக்கிறதுல எந்த ஒரு அவங்க ஒரு தப்பாவும் பேசல, அதுவும் இல்லாம படிப்பு தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போனதெல்லாம் நீ கேட்காமல இருந்த, அதெல்லாம் நீ கேட்டுட்டு தானே இருந்த, எல்லாருமே சந்தோஷமா தானே இருந்துட்டு போனாங்க, அதுவும் இல்லாம எதனா தப்பா பேசினாங்களா, இவளால உனக்கு எதனா அசிங்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பெண்ணியுமே கேட்கவும் உடனே அது இல்லைன்னா இங்க நம்ம சொல்ற பேச்சை கேட்கணுமா இல்லையா, அவ எதுவுமே கேட்காம அவ பாட்டுக்கு அவ போக்குல இருந்து
இருந்துட்டு இருந்தா கடைசி வரைக்கும் அதே மாதிரிதான் இருப்பா. இப்பவே அவளை கண்டிச்சு என்னென்ன பண்ணணுமோ நம்ம அவளுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்படி அவளுக்கு சொல்லி கொடுக்கறனா கண்டிப்பா இப்படியே தான் ஆடிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நந்தினி எங்க அம்மாவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பென்னியுமே, ஆத்தா விடு ஆத்தா, நீ அதை பத்தி எதுவுமே பேசாத. இங்க சியா என்ன சொன்னாரு அதை மட்டும் நீ கேட்டுட்டு இங்க பூங்குடிய உள்ள கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க நந்தினி கிட்டையுமே சொல்லிடுறாங்க. உடனே நந்தினி வந்து இங்க பூங்குடியுமே உள்ள கூட்டிட்டு போய் விட்டுறாங்க. உடனே நந்தினி வந்து பூங்குடி கிட்ட என்ன மன்னிச்சுக்கோங்க, எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுவும் இல்லாம எங்க அம்மா இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அதுவும் இல்லாம நான் எதனா இங்க உள்ள இருக்கிற அத்தை கிட்ட நான் சொல்லிட்டுனா இந்த விஷயத்த கேட்டு அவங்க எதனா எனக்கு பிடிக்காத எதனா ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ரொம்பவே பயமாயிரும். இந்த உலகத்திலே எனக்குன்னு இருக்கிற ஒரே ஜீவன்னா எங்க அம்மா மட்டும்தான். அவங்கள நான் கஷ்டப்படுத்திட்டு நான் எதுவுமே பண்ண முடியாது. எனக்குன்னு அவங்க இருக்காங்க, அவங்களுக்குன்னு நான் தான் இருக்கணும். அதனாலதான் நான் இப்படி அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு நான் கதவை ஓபன் பண்ணல. அப்பயுமே நான் அழகர் மாமா கிட்ட கால் பண்ணி இந்த கதவை ஓபன் பண்ண சொல்லி நான் கேட்டேன். ஆனா அழகர் மாமா கொஞ்சம் வெளியில போயிருக்கிறதுனால அங்க வர முடியல அப்படின்னு மாதிரியுமே சொல்லிட்டாங்க. அதனாலதான் என்னால எதுவுமே பண்ண முடியலங்க, என்ன மன்னிச்சுக்கோ அங்க நந்தினியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க மாயாண்டியுமே உள்ள போயிட்டு பூங்குடி கிட்ட, பூங்குடி என்ன மன்னிச்சுக்கோமா, இந்த வீட்டுல இனிமே யாருன்னா உன்னை கஷ்டப்படுத்தினாங்களோ இல்ல துன்புறுத்தினாவோ நீ எங்கிட்ட வந்து சொல்லு. அதுவும் இல்லாம யாரா இருந்தாலும் சரி, அழகரே இருந்தாலையும் உன்னை எதனா கஷ்டப்படுத்துற மாதிரி எதனா ஒரு விஷயத்த பண்ணானா கண்டிப்பா அவனை நான் கண்டிக்கிறேன். நீ யாருக்கிட்டயுமே சொல்லாத, முதல்ல நீ இந்த விஷயத்த என்கிட்ட தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. உடனே அழகருமே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அங்க அவங்க அப்பாவை முன்னாடி போய் நிக்கவும், அப்பா என்னாச்சுப்பா, என்ன கோவமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அழகர் கேட்கவும், உடனே மாயாண்டியும், ஏண்டா அழகரு, இங்க பூங்குடிய வெளியே விட்டுட்டு இங்க ரூமை பூட்டி வச்சிருக்காங்க, இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிச்சா தெரியலையா? தெரிஞ்சு வந்து நீங்க கேட்டிருக்க வேணாவா? உன்னுடைய ஒய்ஃபை வந்து வெளியே நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, நீ அதை பார்த்துக்கிட்டு இருக்கியா? அதில் தெரிஞ்சியுமே அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படி மட்டும் நீ மனசுல வச்சுக்கிட்டு இருக்காத. கண்டிப்பா இருந்தா கூட இப்பவே தூக்கி போட்டுரு. அதெல்லாம் எப்பவுமே நடக்க போறது கிடையாது. என்னுடைய மகனா இனி இருக்கணும்னா நான் சொல்றதை தான் கேட்கணும். அது இல்லாம உன்னுடைய நல்லதுக்கு தான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். அதுக்கு தான் முன்னாடியே நான் எல்லா விஷயத்துக்குமே முன்னாடியே முன்னெச்சரிக்கையா நான் எவ்வளவோ நல்ல விஷயம் சொன்னேன். ஆனா நீ எதுவுமே அதை கேட்கல. இந்த ஒரு விஷயத்தினால நீ கேட்கல. அதுவும் இல்லாம எங்க பூங்குடி வந்து இந்த வீட்டுல ஏதோ கெட்ட ஒரு எண்ணத்தோட வந்திருந்தாலையும் அவளை நல்ல எண்ணமா மாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதுவும் இல்லாம அவளை இது இனிமே நீ எந்த ஒரு கஷ்டமும் படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. ஸோ அங்க இருக்கிற அழகருமே, அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க, நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துவேன், முகரை கிழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல வந்து இவ்வளவு கோவமா நம்மளை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா. அவளை நீங்க ஒத்துப்போங்க, அவளை சந்தோஷமா வச்சுக்கோங்க, அவளை எந்த ஒரு துன்புறுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்பா நீங்க என்கிட்ட பண்றதை விட நீங்க அவகிட்ட பண்ணுங்கப்பா. எதுவுமே பண்ணாத, நீ இப்படி நல்லா இருக்கணும், இந்த வீட்டுக்கு வந்தா இப்படி இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும், காலேஜுக்கு போக கூடாது, நீ எக்ஸாமே அட்டன் பண்ணக்கூடாது, டீச்சர் ட்ரைனிங் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவகிட்ட தாங்கப்பா சொல்லணும். நீங்க என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அந்த மஞ்சமலை வீட்டுல இருந்து எந்த ஒரு சம்பந்தமும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு உறவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா முன்னாடி எல்லாம் பேசிட்டு இருந்துச்சு. ஆனா இப்படி ஒரு சம்பந்தம் வந்து எங்க பூங்குடி இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுல விட்டு அந்த பூங்குடி புள்ளிய நம்ம வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகருமே சொல்லவும், உடனே மாயாண்டியும், சரிடா சரி, இங்க பூங்குடிய இங்க இருந்து நம்ம துரத்திடலாம். அது இல்லாம பஞ்சாயத்துல உங்ககிட்ட என்ன சொன்னாங்க, இந்த வீட்டுல அங்க பூங்குடிய நல்லபடியா பாத்துக்கலனா வீட்டை விட்டு துரத்துனா இந்த ஊரை விட்டு உங்களை ஒதுக்கி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து தலைவர் சொன்னாங்கல்ல. சரி ஓகேப்பா, நீ சொல்ற மாதிரி நானும் செஞ்சிடுறேன். எல்லாரும் அசிங்கப்பட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடுவாங்க, நம்ம தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு நீ முன்னாடியே பண்ணிட்ட. இதுக்கு மேல என்ன பண்ண வேண்டியது இருக்கு? இதை வேணா பண்ணுப்பா, நாங்க உன்னை பெத்ததுக்கு கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அழகருமே, அப்பா நான் மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனையா நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சுக்கோங்க. அதுவும் இல்லாம இங்க பூங்குடிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அவளை கஷ்டப்படுத்தாம அவகிட்ட பிரச்சனைக்கு போகாம நான் பண்ணவே மாட்டேன்ப்பா. அப்படி ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா நான் தூக்கத்துல கூட அது மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே அங்க இருந்து வெளியவும் போயிடுறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, ஐயோ நான் இந்த ஒரு விஷயத்த வச்சு பூங்குடிய நான் வெளியே துரத்திடலான்னு பார்த்தா இப்ப இனிமே அவ உள்ள போயிட்டா, அவளை எப்படி துரத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க அழகருமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. கடைசியா ஒரு யோசனையுமே வருது, பேசாம நம்ம அவகிட்ட தப்பா நடக்கிற மாதிரி முயற்சி பண்ண
சொன்னா கண்டிப்பா அவ இந்த வீட்டை விட்டு போக தான் போறா. ஏன்னா அவ இந்த வீட்டுக்கு வந்ததே நம்மள பழி வாங்கறதுக்கும் நம்மள அசிங்கப்படுத்துறதுக்கும் தான் வந்திருக்கா. ஆனா நம்ம அவளை தப்பா அவகிட்ட நடந்துகிட்டா கண்டிப்பா அவ இந்த வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு மாதிரியுமே அங்க அழகருமே பிளான் போடுறாங்க. உடனே அழகருமே அந்த பிளான் போட்டுட்டு இங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் இதெல்லாம் கேன்சல் பண்றாங்க. அவங்களுமே மாப்பிள்ள சூப்பரான ஐடியா மாப்பிள்ள, ஆனா இருந்தாலையும் இந்த விஷயம் வந்து மஞ்சமலைக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு சொல்லவும் உடனே இங்க அழகருமே டேய் மஞ்சமலைய நானே அவனை அப்பவே கொண்டு போட்டுட்டு இருப்பேன். ஆனா என்ன ஒண்ணு எங்க அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு நான் அமைதியா இருக்க வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா அவனை அப்பவே உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருப்பேன். அதுவும் இல்லாம அவன் பண்ணதுக்கு அவன் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். எங்க அப்பாவை கஷ்டப்படுத்தினதுக்கு எங்க அம்மாவை அசிங்கப்படுத்தினதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கண்டிப்பா அவனுக்கு ஒரு நாள் இருக்கு அப்படின்னு மாதிரியுமே அங்க அழகருமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க மாப்பிள்ள இதுக்கு மேல பாரு மாப்பிள்ள, அவளை நரக வேதனை அனுபவிச்சு இந்த வீட்டுக்குள்ளேயே நான் இருக்க மாட்டேன், துணியை காணும் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு நான் துரத்தலைனா என் பேரு அழகர் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்டமே சவால் விட்டுறாங்க. மாப்பிள்ள கண்டிப்பா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே போறது கிடையாது. அந்த பூங்கொடி புள்ள பயங்கரமான கோபம், அது இல்லாம நீ அவகிட்ட தப்பா முயற்சி பண்ணா கூட அவ வந்து உன்னை சும்மாவே விட மாட்டா, அப்பவே உன்னை போட்டு தள்ளுவா. அந்த அளவுக்கு அவளுக்கு ஃபைட் எல்லாம் தெரியுமா மாப்பிள்ள, நான் ரொம்பவே கேள்விப்பட்டேன். அவ பயங்கரமா அடிப்பாளாம், கராத்தே கிளாஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கலாம். பார்த்து மாப்பிள்ள அவகிட்ட கொஞ்சம் சுதாரணமாவே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க அழகர்கிட்ட அவங்களுடைய ஃப்ரெண்டுமே பயன்படுத்துறதுக்காக இப்படி ஒரு விஷயம் சொல்றாங்க. இதை கேட்டதுமே அங்க அழகரும் மாப்பிள்ள இன்னும் மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்க, அவ கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கா ஃபைட்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அழகருக்குமே ரொம்பவே கொஞ்சம் பயமாவும் இருக்கு. மாப்பிள்ள இன்னும் மாப்பிள்ள என்னவே அவ சுரட்டி போட்டு அடிச்சிருவாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அழகர் கேட்கவும் உடனே மாப்பிள்ள அப்படி எல்லாம் இல்ல மாப்பிள்ள, இங்க பொண்ணுங்களை விட பசங்களுக்கு தான் ரொம்பவே ஜாஸ்தி கோபம், அதுவும் இல்லாம அடிக்கிறதுலையுமே நாம தான் ஃபர்ஸ்ட். நீ அவளே கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருந்தாலும் சரி, நீ கோச்சிங் கிளாஸ் போகாமலே அவங்க தூக்கி போட்டு பெரட்டு மாப்பிள்ள, நாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இதை கேட்ட அழகருமே உள்ளயுமே கிளம்பிட்டுறாங்க. மஞ்சமலையுமே இங்க பூங்குடியை மீட் பண்ணி பேசிட்டுமே வந்திருப்பாங்க. அதுவும் இல்லாம பூங்குடி இங்க மஞ்சமலை கண்ணிலே இருக்கிற மாதிரியும் அங்க பூங்குடியை பார்க்கறதுக்காக அந்த ரோட்லேயுமே வந்து உக்காந்துக்கிட்டு பூங்குடிக்கிட்ட பேசிட்டுமே போயிருப்பாங்க. பேசிட்டு போனதும் இல்லாமல் வீட்டுக்கு போனதுமே பூங்குடியை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலையும் அந்த வீட்டுக்குள்ள பூங்கொடி தான் அங்கே மஞ்சமலையை பார்த்துக்கிறதுலேருந்து சாப்பாடு ஊட்டி விடுறதுலன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பூங்கொடி அங்கே இல்லாததுனால அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. யார் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது அப்படின்ற மாதிரியுமே அவங்களாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலையும் பூங்கொடி அவங்க ஒத்த கையை இழந்து அங்கே கஷ்டப்பட்டிருந்தாலையும் பூங்கொடி தான் எல்லாமும் அப்பாவும் அம்மாவும் இருந்து அங்கே மஞ்சமலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கண்டிப்பாக பேச்சுக்கிட்ட தான் அவர் வந்து பேசி ஆகணும். இங்கே இந்த வீட்டில் பேச்சுக்கிட்ட பேசலை அப்படின்னா இங்கே ராசாத்தியோ இங்கே சுடலையோ வந்து மஞ்சமலைக்கு ஊட்டி விடுறது போகிறது கிடையாது. கடைசியில் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து இங்கே பேச்சு தான் அவங்களுக்காக துணையாக கடைசி வரைக்கும் நிற்பாங்க. இப்போ பூங்கொடியும் சரி வீட்டில் இருக்க 2 பொண்ணுங்களும் சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க எப்போவாவது போயிடுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறதே நம்மளுடைய ஒய்ஃப் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உடனே பேச்சியுமே கூப்பிடுறாங்க. பேச்சியுமே வந்து நிற்கவும் உடனே பேச்சு நீ போய் சாப்பாடு போட்டுட்டாமா, எனக்கு ரொம்பவே வயிறு பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லி அமுச்சு விட்டுடுறாங்க. உள்ளே போன அழகருமே பூங்குடிக்கிட்ட போயிட்டு இன்னடி இந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருமே அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதுவும் இல்லாமல் என்னுடைய அத்தை வந்து உன்னை வெளியே வச்சு போட்டுறது ரொம்பவே அசிங்கப்பட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு நினச்சேன். ஆனால் அந்த கொஞ்சம் கூட அசிங்கமும் இல்லாமல் கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாமல் நீ இங்கே இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. என்னெல்லாம் எங்கன்னா ஒரு தப்பாக ஒரு விஷயம் பேசினா கூட அதை தாங்கிக்க முடியாமல் கோவத்தில் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் அங்கேருந்து நான் கிளம்பிடுவேன். அப்படி இருக்கிறப்ப நீ இந்த வீட்டில் இருக்கிறது ரொம்பவே பெருசாக நான் ஒரு விஷயமா நினைக்கிறேன். நீ இப்படி அசிங்கப்பட்டு இந்த வீட்டில் இருந்து நீ என்ன தான் சாதிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அழகர் கேட்கவும் இங்கே பாருடா எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வீட்டுக்குள்ளே நான் என்னத்துக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையுமே ஒளிவு மறைவெல்லாம் பண்ணுறது கிடையாது. எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டேன், உங்களை பழி வாங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் உங்களை பழி வாங்காமல் இந்த வீட்டை விட்டு நான் போகிறதும் கிடையாது.
அதுவும் இல்லாமல் உன் முகரையும் உங்கள் அம்மா முகரை எல்லாருமே கிழிச்சு இந்த ஊர் முன்னாடி நான் அசிங்கப்படுத்தி நிற்க வைப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூங்குடியுமே சொல்லுவோம். உடனே இங்கே அழகுறமே, ஸோ நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குற போது எனக்கு பயங்கர கோபமாக தான் வருது. இப்போவே உன்னை இங்கேவே கொன்று போட்டுடலாம் போல அந்த அளவுக்கு கோபம் வருது. இங்கே பாருடி, என்ன டா போட்டெல்லாம் கூப்பிட்டேன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகர் சொல்லுவோம். உடனே பூங்கொடியும், என்னடா நான் டா போட்டு தான்டா கூப்பிடுவேன், நீ கூட தான் டீ போட்டு கூப்பிடுறேன், நான் அதுக்கு தானே சொல்கிறேன்னா, நீ டீ போட்டு கூப்பிட்டுனா நானும் டா போட்டு தான் கூப்பிடுவேன், நீ எனக்கு மரியாதை கொடுத்தனா நானும் உனக்கு மரியாதை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூங்கொடியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே கையில் பூவெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த பூங்கொடியும், என்னடா இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்க, கையெல்லாம் பூ இருக்கு, தலையெல்லாம் பூ இருக்கு, எதுக்காக இப்படிலாம் பூ சுற்றிட்டு வந்திருக்க பைத்தியக்காரன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியுமே கேட்கவும், உடனே இங்கே அழகருமே, இன்னும் புள்ள பேசிட்டா இன்னைக்கு நம்மளுக்கு இப்போதான் கல்யாணம் இருக்கு, அதுவும் இல்லாமல் அடுத்த நடவடிக்கையெல்லாம் நம்ம எடுக்க வேணாவா, நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகருமே அங்கே பூங்குடி கிட்ட போகவும், உடனே பூங்குடியும், டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, டேய் என்கிட்ட வராதடா, கண்டிப்பாக நான் உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூங்குடி சொல்லவும், உடனே அழகரும், இன்னடி நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த இது என்னுடைய ஒய்ஃப் டினி, நான் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க எல்லா உரிமையும் இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகருமே உள்ளே போகவும், உடனே இங்கே பூங்குடி கிட்ட போகிறாங்க. பூங்குடியுமே கோவத்தில், இங்கே போறடா கிட்ட வந்தனா கத்தியாலே குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்தியை எடுத்து வச்சுக்கிறாங்க இங்கே பூங்குடியுமே. உடனே இதை பார்த்த அழகரும், இங்கே பாருடி, என்கிட்ட வந்து எதனா வம்பு பண்ணனா கண்டிப்பாக நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, அதுவும் இல்லாமல் உன்னை தொடர்றதுக்கும் உன்னை நான் கட்டி பிடிக்கிறதுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது, வா எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாத, எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது, இதுக்கு மேலே நம்ம யோசிச்சியோ இல்லை வருத்தப்பட்டோ என்ன நடக்க போகுது, நீ தான் என்னுடைய ஒய்ஃப்னு ஆயிடுச்சு, நான் தான் உன்னுடைய புருஷன் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நமக்குள்ள என்ன வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட, இங்கே பாருடா, என் முன்னாடி நீ வந்துவே நிற்காத, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடா, இந்த ரூமில் நீ வரவே கூடாது, இது என்னுடைய ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க அழகரும், ஸோ நீ இது ஊன் ரூம் வா, இது நான் என்னுடைய ரூம்டி, நீ தான் என்னுடைய ரூம்ல வந்து இருக்க, நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்க பூங்குடியும், இங்க பாருடா, கண்டிப்பா உங்க அப்பா என்ன சொல்லி உன்னை இங்கே அமுச்சு விட்டாரு, அதுவும் இல்லாமல் என்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணக்கூடாது, என்ன எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரா இல்லையா, எதுக்காக நீ இப்படியெல்லாம் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுற, முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு இந்த ரூமை விட்டு போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியுமே சொல்லிடுறாங்க. அதெல்லாம் நான் கேட்கவே போகிறது கிடையாது, என்னுடைய ஒய்ஃப் கிட்ட நான் என்ன வேணால் பண்ணலாம், அதுவும் இல்லாமல் நீ இப்படிலாம் பேசிக்கிட்டதுனா எனக்கு ரொம்பவே கோபம் வருது, நீ இப்படிலாம் பேசாதடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே முன்னுமே போகிறாங்க. உடனே பூங்குடி பயத்தில், யார் வெளியே இருக்கிறது என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தடாங்க. உடனே இந்த சவுண்டை கேட்டு வெளியில் இருக்கிற பென்னி, அங்கே இருக்கிற மாயாண்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பென்னியுமே மாயாண்டி கிட்ட கேட்கவும், உடனே மாயாண்டியும், என்ன பென்னி உள்ளே ரொம்பவே சவுண்டு கேட்குது, வா வா பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. உடனே கதவெல்லாம் தட்டவும் இங்கே அழகர் பார்த்துட்டு ரொம்பவே பயந்துடுறாங்க. ஐயோ அப்பா வர வந்துட்டாரு, அப்பா வர என்ன பேச போகிறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு நிற்கவும், உடனே அங்கே இருக்கிற பூங்கொடியும் கதவும் ஓப்பன் பண்ணுறாங்க. உடனே பென்னியும் அங்கே இருக்கிற மாயாண்டியும் 2 பேரும் வந்து, இன்னாச்சு பூங்கொடி, இன்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பூங்கொடியும், இவர் எங்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க, முதல்ல இவர் என்னுடைய ரூம்ல இருந்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட அங்கே மாயாண்டிக்கும் சரி அங்கே பென்னிக்கும் சரி ரொம்பவே குழப்பமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தில் அவங்க என்னதான் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா, உன்னுடைய புருஷன் தான் அவன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இந்த வீட்டில் நீ அவனை பிடிச்சிக்கிட்டு தானே நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த, அவன் என்ன பண்ணிட்டான் உன்னை, எதுவுமே பண்ணாதுக்கு முன்னே நீ இப்படிலாம் கத்தக்கூடாதுமா, உனக்கு இது பிடிக்கலனா நீ என்கிட்ட வந்து சொல்லிடு, ஏண்டா அழகரு என்னடா பண்ணிட்டு இருக்க, அவளுக்கு இதில் விருப்பம் இல்லைனா அவளை விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே அழகருமே, அப்பா நான் எதுவுமே பண்ணலப்பா, இவ தான்ப்பா அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கா, என்கிட்ட இந்த ரூம்ல இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அசிங்கமாக பேசிட்டு இருக்காப்பா, அதனால தான் நான் அவகிட்ட என்னடி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் நான் அடிக்க போனேன். அதுவும் இல்லாமல் நான் உள்ளே வந்தவே அவளுக்கு பிடிக்காம என்னை அந்த வீட்டை விட்டு விரட்டணுன்னே இருக்கா,
அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ள என்னை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவள் போட்டு வாங்கிக்கிட்டு இருக்காப்பா. நீங்கள் அவள் சொல்கிறதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. நான் வெளியே என்ன சொல்லிட்டு வந்தேன், அவகிட்ட நான் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாமல் அவள் என்கிட்ட பிரச்சனை பண்ணால் அவளை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் இது தெரிஞ்சுமே அவள் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா. அவள் இப்படி பிரச்சனை பண்ணுறதுனா இந்த ரூம்லேயே அவளை இருக்க விடாதீங்க. அவளுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்து அவளை அங்கே போக சொல்லுங்கப்பா. அவள் என் முன்னாடி இருந்தானா கண்டிப்பாக எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்கிட்ட வந்து அவள் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காப்பா. அவளை கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அழகரமே சொல்லிடுறாங்க. உடனே பூங்கொடியும் அது இங்க இவர்கிட்ட எனக்கு சேஃபே கிடையாது. அதுவும் இல்லாம இவர் வந்து ரொம்பவே மார்க்கமாகவும் வந்திருக்காரு. எங்கிட்ட தப்பாகவும் நடந்த முயற்சி பண்றாரு. நான் இன்னைக்கு மட்டும் வேற எதனா ரூம்ல தங்கிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு செல்லுவோம். உடனே நந்தினி ரூம்ல நீ தங்கிக்கோ, நந்தினி வந்து தனியா தான் தங்கிக்கிட்டு இருக்காமா, நீ நந்தினி கிட்ட போய் தங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட அமுச்சு விட்டுடுறாங்க. உடனே நந்தினியுமே அங்க பூங்கொடியை பார்த்து அங்கே வாங்க வாங்கக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன் நாங்கள் உள்ளே வந்ததுலேருந்து நீ ரொம்பவே சோகமாகவும் இருக்க, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூங்கொடியுமே அங்கே இருக்கிற நந்தினி கிட்டே கேட்குறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுக்கிட்டுமே இருக்காங்க. அது வந்து இங்கே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு வாரமாக ரொம்பவே ஒரு உடம்பெல்லாம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் ரொம்பவே சோகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியுமே மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பூங்கொடியும் சரிங்க, அதான் சரி வந்ததுலேருந்து பார்த்தேன் நீங்கள் வந்து ரொம்பவே சோகமாகவும் இருந்தீங்க. அதனால தான் நான் இப்படி ஒரு விஷயத்த கேட்டேன். சரிங்க நான் படுக்கிறேன், எனக்கு ரொம்பவே டயர்டாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்ஸ்டிடியூட் போயிட்டு அங்கே ரொம்பவே வேலையாக இருந்ததுனால எக்ஸாமெல்லாம் அட்டன் பண்ணதுனால எனக்கு ரொம்பவே டயர்டாகவும் இருக்குது. நான் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்க நீங்கள் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நந்தினியுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.